தருமமிகு தமிழகத்தின் தலைநகரா சென்னையிலிருந்து ஏறக்குறைய 80 கிலோமீட்டர் தொலைவிலும் நகரேஷு காஞ்சி என்று போற்றப்படுகின்ற காஞ்சிபுரத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள தலம் உத்தரமேரு. கோயில் பழமையானாலும் அதன் கீர்த்தி மிக பழமையான. கல்வெட்டுகள் இத்திருக்கோயிலில் ஏராளமாக காணப்படுகின்றன. ஒன்றின் மேல் ஒன்றாக 3 தலங்களை கொண்ட அமைப்பினை உடையது இத்திருக்கோயில். கீழ்த்தலத்தில் கிழக்கு நோக்கி மலர் மகள் மண் மகளுடன் சுந்தர வரத பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் எழுந்தருளி இருக்கின்றார். இப்பெருமாளின் 4 திருக்கைகளில் பின் 2 திருக்கைகளில் சங்கும் சக்கரமும் இருக்க, முன் 2 திருக்கைகள் அபய மற்றும் ஊரு முத்திரைகளில் காணப்படுகின்றன. பஞ்சபாண்டவரில் பீமனால் வணங்கப்பட்டவராக இப்பெருமாள் கருதப்படுகின்றார். முகமண்டபத்தில் காளிங்க நடன கண்ணன், ஆஞ்சநேய, லக்ஷ்மணன், சீதையுடன் ராமர், சக்கரத்தாழ்வார் ஆகியவர்கள் திருக்காட்சி பொழிகின்றனர். உற்சவ வடிவங்கள் பல உள்ள கோயில் இது. தெற்கு நோக்கி அர்ஜுனனால் தொழப்பட்ட அச்சுத வரதன் தன் 2 துணைவியருடன் நின்ற திருக்கோலத்தில் திருக்காட்சி பொழிகின்றார். இப்பெருமாளுடன் கஜலட்சுமியும் எழுந்தருளி இருக்கின்றார். மேற்கு நோக்கி நகுலனால் பூஜிக்கப்பட்ட அனிருத்ரவரதன் நின்ற திருக்கோலத்தில் தன் 2 துணைவியர்களுடன் எழுந்தருளி உள்ளார். இப்பெருமாளுடன் ரதியும் மன்மதனும் காணப்படுகின்றன. வடக்கு நோக்கி சகாதேவனால் வணங்கப்பட்ட கல்யாண வரதன் தன் 2 துணைவியருடன் வீற்றிருந்த திருக்கோலத்தில் திருக்காட்சி பொழிகின்றார். உட்குடி இருக்கையில் உட்கார்ந்துள்ள இப்பெருமாளின் முன் வலத்திருக்கரம் பின்னால் ஊன்றிய நிலையிலும், முன் இடத்திருக்கரம் முழங்கால் மேல் நீட்டிய நிலையிலும் அமைந்துள்ளார். இப்பெருமாளுடன் பிருகுமுனிவரும் எழுந்தருளி இருக்கின்றார். இத்திருக்கோயிலின் தாயாரின் வடிவங்கள் மட்டும் சிலா வடிவங்கள். இவற்றிற்கு மட்டுமே திருமஞ்சனம் அமைகின்றது. வரதர்களின் வடிவங்கள் தருவா, அதாவது மரத்தால் செய்யப்பட்டவை. அவற்றிற்கு திருமஞ்சனம் கிடையாது. இத்திருக்கோயிலில் விஸ்வக்சேனர், நம்மாழ்வார், பெரியாழ்வார், திருமங்கையாழ்வார், உடையவர், வேதாந்த தேசிகர் ஆகியோரின் மூலவர் மற்றும் திருவீதி நாயகர்கள் திருவடிவங்களாக அமைந்தருள் இருக்கின்றனர். 2வது தலத்தில் வைகுண்ட வரதன் மண் மடந்தை, மலர் மடந்தை சுகாசனத்தில் அமர்ந்துள்ள இப்பெருமாளின் முன் இடத்திருக்கரம் முழங்கால் மீது நீட்டிய நிலையில் உள்ளது. தெற்கு நோக்கி உள்ள கருவறையில் திருக்கரங்கள் அபய மற்றும் வரத முத்திரைகளில் தரிசிக்கலாம். மேற்கு நோக்கி யோக நரசிம்மர்,
இவரது மடியில் மண்மகன். மேல் தளத்தில் சயன திருக்கோலத்தில் அரங்கநாத். இவரது வலத்திருக்கரம் மார்க்கண்டேய முனிவருக்கு முக்தி அளிக்கும் நிலையிலும், இடது திருக்கரம் நீட்டியபடியும் தரிசனம் தருகின்றார். நாவி கமலத்தில் பிரமனும், காலடியில் தாமரை பூவும் மதுகையிடவரும் காணப்படுகின்றன. அதிஷ்டானம் கருங்கற்களாலும் அதற்கு மேல் உள்ள பகுதி செங்கற்களாலும் கட்டப்பட்டு சுண்ணாம்பு பூசப்பட்டுள்ளதா இத்திருக்கோயில் கலப்பு கோயில், அதாவது மிஸ்ரா கோயில் என்ற வகையை சார்ந்தது. இது துலாபார தளி என்று ஆதிகாலத்தில் அழைக்கப்பெற்றது. இங்குள்ள இறைவனுக்கு துலாபாரத்தில் காணிக்கை அளிப்பது சிறப்பாக கருதப்பட்டு பெரும் அளவில் நடைபெற்று இருக்க வேண்டும் என்று தெளிவாகிறது. கல்வெட்டுகளில் இத்திருக்கோயிலின் பெயர் ஸ்ரீவெனி விஷ்ணு கிருகம் என்றும், இறைவனது திருப்பெயர் ஸ்ரீ கோபால் வெள்ளைமூர்த்தி பெருமாள் அடிகள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளன. கிபி 786 முதல் 836 வரை ஆட்சி புரிந்த பல்லவ மன்னன் நந்திவர்மனின் 10வது ஆட்சி ஆண்டு கல்வெட்டு இங்கு காணப்படுகிறது. இது அவன் காலத்தில் கட்டப்பட்டதாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. முதல் பராந்தக சோழன் கல்வெட்டில் இந்த கோயிலின் பெயர் துலாபார ஸ்ரீ கோயில் என்று காணப்படுகிறது. 3ஆம் குலோத்துங்க சோழனின் 38வது ஆட்சி ஆண்டு கல்வெட்டிலிருந்து கோபால் தேவரடியான் 1200 மாணிக்கம் என்பவன் வெளிமதில், அபிஷேக மண்டபம் ஆகியவற்றை கட்டியதாக தெரிகிறது. வானுயர்ந்த கோபுரம் பகவானின் தானுயர்ந்த மேனி போல். பக்தர்கள் வானுயர்ந்த கோபுரத்தை தரிசிக்கின்ற பொழுது அந்த தானுயர்ந்த மேனி அந்த பக்தர்களின் நினைவிலும் ஆழ்ந்து நிற்கின்றார். அற்புதமான தாயார். தயை என்பது அத்தாயாரின் இரு விழிகளில் ஒளிச்சுடர் வீசுவதை பக்தர்கள் தரிசிக்கலாம். ஸ்ரீ என்பதே செல்வம் என்பது ஒரு பொருளாகிறது. அந்த செல்வ சீமாட்சி இங்கு எழுந்தருளி இத்திருநாளில் பக்தர்களின் திருமஞ்சனத்தை ஏற்று பக்தர்களின் வாழ்வில் வளமும் நலமும் நல்குகின்றார்.